ചേച്ചി, ഞാനൊരു സാധനം കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. என்ன கொண்டு வந்திருக்க? പിഞ്ച ഏലക്ക. ஏலக்காய் வச்சு ஸ்வீட் தான் செய்ய முடியும். அச்சாரிடாம். ஓகே, ரைட் டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் யூனிக் ரெசிபி காமிக்க போகிறேன். ஏலக்காய் பிஞ்சு ஊறுகாய். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆன உடனே அதில் நம்ம கொஞ்சம் ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அது கொஞ்சம் நல்லா சாட் ஆன பிறகு நல்லா சாப் பண்ண இஞ்சி, அது கூடவே நல்லா சாப் பண்ண பூண்டு, இதை நல்லா வதக்கணும். இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஆகும். லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆன உடனே இது நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் பிஞ்சை நம்ம அதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஏலக்காய் ஆட் பண்ண பிறகு அந்த ஏலக்காவை நல்லா வதக்கணும். அப்படி நம்ம வதக்கும் போதும் அந்த ஏலக்காய் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். அதுதான் வந்து ஏலக்காய் வந்து வெந்திருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த ஊறுகாய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு நம்ம அதுக்கு சேர்க்கணும். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு கொஞ்சம் வதக்குங்க. வதக்கின பிறகு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேருங்க. மிளகாய் தூள் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 4 to 6 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்த பிறகு நல்லா வதக்கணும். வதக்கும் போதும் இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதுதான் ஒரு பக்குவம். அந்த ஏலக்காய் வந்து வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நல்லா வதங்கி வரும்போதும் இந்த ஏலக்காய் வந்து நல்லா வெந்துடும். வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். இந்த பெருங்காயத்தூள் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து இஞ்சி பூண்டு வதக்கும் போதுமே இந்த காந்தாரி மிளகு, இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். இதை வந்து நான் வந்து இந்த ஊறுகாய்க்கு சேர்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ண பிறகு வினிகர் ஆட் பண்ணணும். வினிகர் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். ஊறுகாய் வந்து நமக்கு கெட்டு போகக்கூடாதுன்னா இந்த வினிகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ண பிறகு அந்த நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல அழகான ஒரு இதுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து ஒரு பீங்காஞ்சாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 months வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு ஊட்டியான ஒரு ஊறுகாவாக தான் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.